ஜெஃபர்சன்வில் இந்தியானாவில் இருந்து காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை ஜூன் 7, 2025. ஞாயிற்றுக்கிழமைக்காக நீங்கள் ஆவலுடன் காத்திருக்கிறீர்களா? நானும் ஆவலுடன் காத்திருக்கிறேன். நாம் ஏமாற்றம் அடைய மாட்டோம். இப்போது பிரெனாம் கூடாரத்திலிருந்து கழுகுகள் ஒன்று கூடும் கடிதம். இதோ சகோதரர் ஜோசப் பிரெனாம் அவரது சொந்த வார்த்தைகளில். அன்புள்ள திரளும் மணவாட்டிகளே, இப்போது தேவன் எப்போதும் தனது வழிகாட்டிகளை அனுப்பியுள்ளார். அவருக்கு எப்போதும் ஒரு வழிகாட்டி இல்லாமல் இருந்ததில்லை. எல்லா யுகங்களிலும், இந்த பூமியில் எல்லா யுகங்களிலும் தேவனுக்கு எப்போதும் தன்னை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒருவர் இருக்கிறார். நமது புரிதலையோ அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த எண்ணங்களையோ நாம் நம்புவதை தேவன் விரும்பவில்லை. அதனால்தான் அவர் தனது மணவாட்டிகளுக்கு ஒரு வழிகாட்டியை அனுப்புகிறார். ஏனென்றால் அவருக்கு எப்படி செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ற புரிதல் உள்ளது. தேவன் தனது திட்டத்தை ஒருபோதும் மாற்றவில்லை. அவர் தனது மக்களுக்கு ஒரு வழிகாட்டியை அனுப்ப தவறியதில்லை. ஆனால் நீங்கள் அந்த வழிகாட்டியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரது வழிகாட்டி மூலம் அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவரது வழிகாட்டி சொல்லும் வழியில் நீங்கள் செல்ல வேண்டும். நீங்கள் மற்ற குரல்களை கேட்டு உங்கள் வழிகாட்டியாக நம்பினால் நீங்கள் தொலைந்து போவீர்கள். பரிசுத்த யோவான் 16 அவர் நமக்கு சொல்லவும் வெளிப்படுத்தவும் பல விஷயங்களை கொண்டிருந்தார். எனவே அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி நமக்கு வழிகாட்டுவார் என்று கூறுகிறார். பரிசுத்த ஆவி ஒவ்வொரு யுகத்திற்கும் தீர்க்கதரிசி வழிகாட்டி என்று அவர் கூறினார். இவ்வாறு அவருடைய தீர்க்கதரிசிகள் பரிசுத்த ஆவியை பிரதிநிதித்துவப்படுத்தி அவருடைய மணவாட்டிகளை வழிநடத்த அனுப்பப்பட்டனர். பரிசுத்த ஆவியானவர் சில மனிதர்களின் குழுவை அல்ல, சபையை வழிநடத்த அனுப்பப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சர்வ ஞானமுள்ளவர். மனிதர்கள் வீராப்பு நிறைந்தவர்களாகவும் அலட்சியமாகவும் மாறுகிறார்கள். அது மனிதன் அல்ல, அந்த மனிதனில் பரிசுத்த ஆவியானவர் தம்மை பிரதிநிதித்துவப்படுத்தவும் நமது பூமிக்குரிய வழிகாட்டியாக இருக்கவும் அவர் தேர்ந்தெடுத்த மனிதன் நமது பரலோக வழிகாட்டியால் வழிநடத்தப்படுகிறார். அந்த வழிகாட்டியை நாம் பின்பற்ற வேண்டும் என்று வார்த்தை நமக்கு கூறுகிறது. நாம் என்ன நினைத்தாலும், என்ன நியாயமானதாக தோன்றினாலும் அல்லது வேறு யாராவது என்ன சொன்னாலும் அதை பற்றி பிரித்து பார்ப்பதற்கு நாம் அல்ல, அதற்கு வழிகாட்டி மட்டுமே இருக்கிறார். தேவனால் ஒரு வழிகாட்டியை அனுப்புகிறார். அது அவர் நியமித்த வழிகாட்டி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நமது தீர்க்கதரிசி வழிகாட்டி தேவனால் அவரது வார்த்தையை பேச நியமிக்கப்பட்டுள்ளார். அவருடைய வார்த்தை தேவனின் வார்த்தை. தீர்க்கதரிசி வழிகாட்டியிடம் மட்டுமே வார்த்தையின் தெய்வீக விளக்கம் உள்ளது. தேவன் அவரிடம் தனது வார்த்தையை உதட்டோடு காதுக்கு பேசினார். எனவே உங்கள் வழிகாட்டியின் வார்த்தையை நீங்கள் ஒருபோதும் மறுக்கவோ மாற்றவோ அல்லது நியாயப்படுத்தவோ முடியாது. நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டும், அவரை மட்டுமே பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் நீங்கள் தொலைந்து போவீர்கள். தேவனால் நியமிக்கப்பட்ட வழிகாட்டியான அவரை விட்டு செல்லும் போது நீங்கள் உங்கள் சொந்தமாக இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே அவர் தேர்ந்தெடுத்த வழிகாட்டியுடன் நெருக்கமாக இருக்கவும் அவர் மூலம் அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு கீழ்ப்படியவும் நாம் விரும்புகிறோம். பழைய ஏற்பாடு என்பது புதிய ஏற்பாட்டின் நிழல் என்று நம் வழிகாட்டி நமக்கு கற்பித்துள்ளார். இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு வாக்குறுதியளிக்கப்பட்ட தேசத்தை சென்ற போது யாத்திராகமம் 13:21 அவர்கள் இதற்கு முன்பு அந்த வழியில் பயணித்ததில்லை என்பதை தேவன் அறிந்திருந்தார். அது 40 மைல்கள் மட்டுமே. ஆனால் அவர்களுடன் செல்ல அவர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டது. அவர்கள் தங்கள் வழியை இழந்து விடுவார்கள். எனவே தேவன் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியை அனுப்பியுள்ளார். யாத்திராகமம் 13:21 அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்கக்கூடியபடிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இந்த வாக்குறுதி அளிக்கப்பட்ட தேசத்திற்கு அவர்களை வழிநடத்த இஸ்ரவேல் புத்திரர் அந்த வழிகாட்டியை பின்பற்றினர். அக்னி ஸ்தம்பம் இரவு, பகலில் மேகம். அது நின்றதும் அவர்கள் நின்றார்கள். அது பயணித்த போது அவர்கள் பயணித்தார்கள். அவர் அவர்களை நிலத்திற்கு அருகில் கொண்டு வந்த போது அவர்கள் கடந்து செல்ல தகுதியற்றவர்களாக இருந்தபோது அவர் அவர்களை மீண்டும் வனாந்தரத்திற்குள் அழைத்து சென்றார்.
அதுதான் இன்றைய சபையும் என்று அவர் கூறினார். நாம் நம்மை திருத்திக் கொண்டு ஒழுங்கமைத்திருந்தால் நாம் ஏற்கனவே சென்றிருப்போம். ஆனால் அவர் நம்மை சுற்றிலும் சுற்றிலும் வழிநடத்த வேண்டியிருந்தது. அவர் பின்பற்றியபடியும் அக்னி ஸ்தம்பத்திலிருந்து கேட்டபடியும் அவர்கள் தங்கள் வழிகாட்டியை பின்பற்ற வேண்டும். தேவன் சொன்னதை அவர் அவர்களிடம் சொன்னார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். அவர் வழிகாட்டியின் குரல். ஆனால் அவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட வழிகாட்டியிடம் கேள்வி கேட்டு தகராறு செய்தனர். இதனால் அவர்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் திரிந்தனர். மோசேயின் நாட்களில் பல ஊழியர்கள் இருந்தனர். மக்களுக்கு உதவ தேவன் அவர்களை நியமித்தார். ஏனெனில் மோசேயால் இதையெல்லாம் செய்ய முடியவில்லை. ஆனால் அவர்களின் கடமை மக்களை மோசே சொன்னதை மீண்டும் சுட்டிக்காட்டுவதாகும். அவர்கள் சொன்னதை வேதம் எதுவும் சொல்லவில்லை. மக்களை வழிநடத்தும் வார்த்தை என்று மோசே சொன்னதை மட்டுமே அது கூறுகிறது. தேவன் மோசேயை காட்சியிலிருந்து நீக்கிய போது மக்களை வழிநடத்த யோசுவா நியமிக்கப்பட்டான். இது இன்றைய பரிசுத்த ஆவியை கூறுகிறது. யோசுவா புதிதாக எதையும் பிரசங்கிக்கவில்லை. மோசேயின் இடத்தை எடுக்க முயற்சிக்கவில்லை. வழிகாட்டி சொன்னதை விளக்க முயற்சிக்கவில்லை. மோசே சொன்னதை அவர் படித்து மக்களிடம் வார்த்தையுடன் தரித்திருங்கள், மோசே சொன்னதை வைத்திருங்கள் என்று கூறினார். மோசே சொன்னதை மட்டுமே அவன் படித்தான். இன்றைய நாளில் என்ன ஒரு பரிபூர்ண மாதிரியாக உள்ளது. தேவன் ஒரு அக்னி ஸ்தம்பம் மூலம் மோசேயை நியாயப்படுத்தினார். அதே அக்னி ஸ்தம்பம் மூலம் நமது தீர்க்கதரிசி நியாயப்படுத்தப்பட்டார். மோசே பேசிய வார்த்தைகள் தேவனின் வார்த்தையாக இருந்தன, பேழையில் வைக்கப்பட்டன. தேவனின் தீர்க்கதரிசி நம் காலத்தில் பேசினார், அது டேப்பில் வைக்கப்பட்டது. மோசே காட்சியிலிருந்து அகற்றப்பட்ட போது மோசே சொன்ன வார்த்தைகளை மக்களுக்கு முன்பாக வைத்து அவர்களை வழிநடத்த யோசுவா நியமிக்கப்பட்டான். தேவனின் வழிகாட்டி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் நம்பவும் அதில் நிலைத்திருக்கவும் அவன் அவர்களிடம் கூறினார். மோசே எழுதியதை சுருள்களிலிருந்து வார்த்தைக்கு வார்த்தையாக யோசுவா எப்போதும் வாசித்தான். அவன் எப்போதும் அவர்களுக்கு முன் வார்த்தையை வைத்தான். நமது நாளுக்கான வார்த்தை எழுதப்படவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தனது மனவாட்டிகள் தாம் பேசியதை வார்த்தைக்கு வார்த்தையாக கேட்கும்படி ஒளிநாடாவில் பதிவு செய்து அதை இயக்கும்படி செய்தார். தேவன் தனது திட்டத்தை ஒருபோதும் மாற்றுவதில்லை. அவர் நமது வழிகாட்டி. அவரது குரல்தான் இன்று தனது மனவாட்டிகளை வழிநடத்தி ஒன்றிணைக்கிறது. அக்னி ஸ்தம்பத்தால் நம்மை வழிநடத்தும் நமது வழிகாட்டியின் குரலை மட்டுமே நாம் கேட்க விரும்புகிறோம். அது கிறிஸ்துவின் மனவாட்டிகளின் கண்ணுக்கு தெரியாத ஒன்றியம். அவரது குரலை நாம் அறிவோம். நமது வழிகாட்டி பிரசங்க மேடைக்கு வரும்போது பரிசுத்த ஆவி அவரை தாக்குகிறது. அது இனி அவர் அல்ல, ஆனால் நமது வழிகாட்டி. அவர் தனது தலையை உயர்த்தி, இது கர்த்தர் உரைக்கிறதாவது, இது கர்த்தர் உரைக்கிறதாவது, இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூச்சலிடுகிறார். மேலும் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்துவின் மனவாட்டிகளின் ஒவ்வொரு உறுப்பினரும் அவரிடம் வருகிறார்கள். ஏன்? அவர் பேசும் விதம் நமக்கு தெரியும். நமது வழிகாட்டி அந்த வார்த்தை தீர்க்கதரிசியிடம் வருகிறது. தீர்க்கதரிசி தேவனின் ஒரே தெய்வீக மொழிபெயர்ப்பாளர், அவரது பூமிக்குரிய வழிகாட்டி. வார்த்தைக்கு பின்னால் தரித்திருங்கள். ஓ ஆம் ஐயா, அந்த வழிகாட்டியுடன் தரித்திருங்கள். அதன் பின்னால் தரித்திருங்கள், அதன் முன் செல்லாதீர்கள். நீங்கள் அதன் பின்னால் தரித்திருங்கள். அது உங்களை வழிநடத்தட்டும். அதை நீங்கள் வழிநடத்த வேண்டாம். நீங்கள் அதன்படி செல்லுங்கள். நீங்கள் தொலைந்து போக விரும்பவில்லை என்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு ஜெஃபர்சன்வில் நேரப்படி பூமிக்குரிய வழிகாட்டி மூலம் அவர் பேசும்போது நம் வழிகாட்டியை கேளுங்கள். சகோதரர் ஜோசப் பிரணாம். செய்தி 62-1014E. ஒரு வழிகாட்டி. வேத வாக்கியங்கள். பரிசுத்த மார்க் 16ஆம் அதிகாரம் 15 முதல் 18ஆம் வசனம். பரிசுத்த யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பரிசுத்த யோவான் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வரை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 13ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம்.
எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அடுத்த முறை வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம். www.branham.org/en/apps மேலும் www.svfellowship.info